லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். ஒரு சூட்கேஸ் லாக்கை இமேஜின் பண்ணுங்க. அதில் ஏபிசின்னு 3 வீல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வீலையும் நம்ம தனித்தனியாக ரொட்டேட் பண்ணுறோம். எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணுறோன்ற ரிப்பீட்டட் ஆக்ஷன் கவுண்ட்டு தான் எக்ஸ்போனண்ட். எக்ஸ்போனண்ட்னா பேஸ் நம்பர் மேலே எழுதுகிற சின்ன நம்பர் மட்டும் இல்லை. ஒரு ஆக்ஷன் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்ற காட்டுற கவுண்ட்டு தான் எக்ஸ்போனண்ட். ஃபஸ்ட்டு ரூல், இதில் ஏபிசின்றது ப்ரோநியூமரல், அதாவது ஏபிசின்ற அல்ஃபபெட்டுக்கு எந்த நம்பரை வேணால் நம்ம அசைன் பண்ணிக்கலான்றது அர்த்தம். ஏன்ற ஒரு வீலை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணால் அது ஏ பவர் 1, அதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு தடவை அதை ரொட்டேட் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது ப்ராடக்ட் ரூல், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். இப்போ ஏன்ற வீலை 2 தடவை ரொட்டேட் பண்ணுறோம், திரும்ப அதையே 3 தடவை ரொட்டேட் பண்ணுறோம். டோட்டல் ரொட்டேஷன் எவ்வளோ ஆயிருக்கு? 2 + 3 5, அதாவது ஏ பவர் 2 இன்ட்டு ஏ பவர் 3 ஈக்குவல் டு ஏ பவர் 5. செஞ்ச வேலையை திரும்பவும் செஞ்சால் பவர்ஸு ஆட் ஆகுது, அதாவது ரொட்டேட் பண்ணுற வேலையை. இதுக்கு 2 + 3 5ன்னு எழுதலாமே, இதுக்கு பவர்ஸில் எதுக்கு எழுதணும் அப்படின்னா, நம்ம கவுண்ட் பண்ணுறது ரொட்டேஷனை தான், நம்பர்ஸை டைரெக்டாக நம்ம கவுண்ட் பண்ணல. இந்த ஐடியாவை நீங்கள் லிஃப்ட்டில் பார்க்கலாம். 2 ஃப்ளோரில் லிஃப்ட்டு நிற்கிது, அடுத்த திரும்ப 2 ஃப்ளோரில் லிஃப்ட்டு வந்து நிற்கிது அப்படின்னா என்ன? 4th ஃப்ளோரில் நிற்கிதுன்னு சொல்லணும். அந்த ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் கவுண்ட்டு. இதே நீங்கள் பெட்ரோல் பங்க் மீட்டரில் பார்க்கலாம், வெஹிக்கிள் ஸ்பீடோ மீட்டர், இது எல்லாமே இந்த ஒரு வேலையை தான், இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸோட வேலையை தான். இதில் 7 ரூல் இருக்கு இல்லையா, இந்த வேலையை தான் இது பண்ணுது எல்லாமே. அடுத்தது கோஷன்ட் ரூல், ஏ பவர் எம் டிவைடட் ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். இப்போது ஏயை 5 தடவை ரொட்டேட் பண்ணி திரும்ப 2 தடவை ரிவர்ஸ் பண்ணால் 5 - 2 3, அதாவது ஏ பவர் 5 பை ஏ பவர் 2 ஈக்குவல் டு ஏ பவர் 3. அதாவது அன்டூ பண்ணுறோம் இந்த இடத்துல. சரி, நான் வந்து இப்போ டைரெக்டாக வந்து 5 - 2 3ன்னு எழுதலாம்ல, எதுக்காக ஏ பவர் 5ன்னு பவர்ஸில் எதுக்கு எழுதணும் அப்படின்னா, இப்போ வந்து ஏக்கு வந்து 2ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்? 2 பவர் 5 மைனஸ் 2 பவர் 2. அப்போ என்ன? 2 பவர் 5 32 - 4 28. 28ம் ஏ பவர் 3 என்னது? 8. 2 × 2 × 2. இதுவும் சேமா? கிடையாது, ஃபால்ஸ். இது டைரெக்டாக ஒரு விஷயத்தை சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இப்போ என்கிட்ட 5 நெல்லிக்காய் இருக்குது, 2 நெல்லிக்காவை நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன், எடுத்துட்றேன். அப்போ மிச்சம் எத்தனை இருக்குது? 3. அதாவது 5 ஆம்லாலேருந்து 2 ஆம்லாவை நீ டேக் அவே பண்ணுற, அப்போ மீதி இருக்கிறது 3. இது வேறு கான்செப்டு. நான் சொல்கிறது எக்ஸ்போனண்ட் ரொட்டேஷனுக்கு. சப்ட்ராக்ஷன்றது இங்கே டிவிஷனாக ஒர்க் ஆகும், ஆனால் 2 பேரும் ஒரே ஃபேமிலி தான், ஒரே ஒர்க்கை தான் பண்ணுறாங்க, பார்க்க வேறு மாதிரி இருக்கிற கசின்ஸ் தானே. அதனால் இது எக்ஸ்போனண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ரூல் பொருந்தும். அடுத்தது பவர் ஆஃப் பவர். லிஃப்ட்டு ஒரு ட்ரிப்பில் 2 ஃப்ளோர் போகுது, அதாவது ஏ ஸ்கொயர் அட் அ டைம். இப்போ இங்கே ஏறினீங்கன்னா 2nd ஃப்ளோரில் தான் போய் நிற்கும், ஸோ ஏ ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அதே லிஃப்ட்டு 3 தடவை ரிப்பீட் ஆகுது அந்த விஷயத்த, அப்போனா என்ன? ஃபஸ்ட்டு இதில் 2nd ஃப்ளோரில் நிற்கும், அடுத்ததில் திரும்ப 2 ஃப்ளோர் தாண்டி நிற்கும், அடுத்து 2 ஃப்ளோர் தாண்டி நிற்கிது. அப்போ டோட்டலாக எத்தனை வருது? 6 ஃப்ளோர்ஸ், அதாவது ஏ பவர் 2 பவர் ஆஃப் 3 2 டைமாக போய் நிற்கும், அதனால அந்த மாதிரி எழுதுகிறோம். அடுத்தது பவர் ஆஃப் ப்ராடக்ட், ஏபி பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் என் பி பவர் என். இப்போ ஏபின்ற வீல்ஸை சேர்த்து ரொட்டேட் பண்ணுறீங்க, 2 தடவை ரிப்பீட் பண்ணால், அதாவது ஏவும் 2 தடவை ரிப்பீட் ஆகுது, பியும் 2 தடவை ரிப்பீட் ஆகுது. உங்கள் கையை வந்து அட் அ டைம் ஏபியில் வச்சு சேர்த்து ரொட்டேட் பண்ணுறீங்க, ஆனால் வேலை என்ன நடக்குது? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். அடுத்தது பவர் ஆஃப் கோஷன்ட், ஏ பை பி பவர் ஆஃப் என், ஏ பவர் என் பை பி பவர் என். இப்போ ஏயை ஃபார்வர்டாக ரொட்டேட் பண்ணுறோம், பியை பேக்வேர்டாக ரொட்டேட் பண்ணுறோம். இந்த பேட்டர்னை 2 தடவை ரிப்பீட் பண்ணால், அதாவது ஏ 2 தடவை ஃபார்வர்ட், பி 2 தடவை ஃபார்வர்ட், இது எப்படி எழுதுவோம்? ஏ பை பி பவர் ஆஃப் 2 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட்.
அதாவது மேலே போகிறதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. கீழே வர்றோம் அப்படின்னாவே டிவைட்னு வச்சுக்கோங்க கீழே வர்றதுக்கு. அப்போ பி ஸ்கொயர். அடுத்தது 0 எக்ஸ்பொனன்ட் ரூல். a பவர் 0 ஈக்குவல் டு 1. இதை நம்ம ஆல்ரெடி சயின்டிஃபிக் நோட்டேஷனில் நான் 10 பவர் 0 ஈக்குவல் டு 1 சொல்லியிருப்பேன். அந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். இப்போ நீங்கள் ஒரு வீலை வந்து ரொட்டேட்டே பண்ணல, எந்த மூமெண்ட்டும் இல்லை, அது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே இருக்குது. A0ல் இருக்குது, B0, C0, எதையுமே நீங்கள் டச் பண்ணல அப்படின்னாலும் அந்த லாக் சிஸ்டம் ஏதோ ஒரு நம்பரில் அது நிற்கிது இல்லையா? இது 0 ஆர் 1, ஏதோ ஒரு இதில் நீங்கள் எதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒரு நம்பரில் நிற்கிது இல்லையா? அந்த மீனிங்கில் தான் இங்கே வந்து a பவர் 0 ஈக்குவல் டு 1ன்னு. செய்யாததுக்கும் அந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்குது ஸ்டாண்டர்டாக, அதுதான் ரீசன். அடுத்தது நெகட்டிவ் எக்ஸ்பொனன்ட் ரூல். a பவர் நெகட்டிவ் n ஈக்குவல் டு 1 பை a பவர் n. இப்போ ரிவர்ஸ் பண்ண ஆரம்பித்தா ஒரு ஸ்டெப் பேக்வேர்ட் அப்படின்னா அதை எப்படி எழுதணும்? அந்த ரொட்டேஷனை ஒரு ஸ்டெப்பு பேக்வேர்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா a பவர் நெகட்டிவ் 1, 2 ஸ்டெப் பண்ணுறீங்கன்னா a பவர் நெகட்டிவ் 2. ஃபார்வேர்ட்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகணும், பேக்வேர்ட்னா டிவிஷன் பண்ணிக்கிட்டே வரலாம். அதனால தான் a பவர் நெகட்டிவ் 1 ஈக்குவல் டு 1 பை ஏன்னு சொல்கிறோம்.